கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்குற நேரம். ஆமென். நீங்கள் வரும்போது நம்ம எல்லாவற்றையும் மறந்துடுறோம். கர்த்தர் அப்படி மறக்க பண்ணுறார். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஆண்டவர் இந்த நாளில் நம்மை நடத்த போகிறார். இந்த மெல்கிசேதேக்கின் ஊழியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல. எவ்வளோ மினிஸ்ட்ரி செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு குடும்பமாக இணைந்து செய்கிறது, ஒரு ஆண் பெண் கணவன் மனைவியாக இணைந்து செஞ்சாலே மினிஸ்ட்ரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. தாய் தகப்பன் பிள்ளை மருமகள் எல்லாம் சேர்ந்து செஞ்சால் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரி. அல்லேலூயா. ஆமாம். குடும்பத்தை ஒருமுகப்படுத்தி ஒரு வேலை செய்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு வேலையே ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு உப்புமா வேணும், ஒருத்தருக்கு ஆப்பம் வேணும், ஒருத்தருக்கு இட்லி வேணும். ஒரு சாப்பாட்டுக்கு ஒருத்தர் 4 பேர் ஒருமுகப்படுத்த முடியாது. ஆனால் ஊழியத்துக்கு ஒரு 4 பேர் ஒருமுகப்படுறாங்கன்னா அது தேவனுடைய கிருபை தான். அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்காக குடும்பத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பல வருஷமாக ஊழியர்களை தாங்கி ஊழியர்களுக்கு வீட்டை திறந்து கொடுக்குற ஒரு குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு எல்பெத்தியலாக இந்த ஸ்தலத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வந்து உங்களையும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்புறீங்களா? கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா. சலிப்போட கஷ்டத்தோட ஒருத்தரை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறதுல, நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றது அவருக்கு பிரியம். நமக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்றது பிரியம். ஆசீர்வதிக்க அவருக்கு பிரியம், பெற்றுக்கொள்ள நமக்கு பிரியம். என்ன தடை அப்ப? இன்னைக்கு அதை குறித்து தான் நான் உங்களோட பேச போகிறேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் இது வந்து மைக்கில் சொல்லலனாலும் இந்த பைபிள் நான் கையில் வச்சுருக்கேன். கர்த்தர் எனக்கு ஒன்றை கொடுக்க ஆசைப்படுறாரு. ஓகே, என் கை நிறைய இந்த பைபிள் இருக்குது. பைபிள் இல்லை, இது பைபிள் இல்லாமல் ஒரு பொருளாக வச்சுக்கலாம். நோட்டு வச்சுப்போம். பைபிள்னு வச்சா அது கொஞ்சம் லைவ் வேற போதா. ஒன்றை நான் கையில் வச்சுருக்கேன். அவருக்கும் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை, எனக்கும் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசை. ஆனால் வாங்க, என் கைகள் என்ன இல்லை, ஒன்றும் என் கை ஃப்ரீயாக இல்லை. இங்கே வந்து நான் உட்காரும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்ன விஷயம், எனக்கு கொடுக்க ஆசை, அவங்களுக்கும் பெற ஆசை. ஆனால் எதையோ ஒன்று பிடிச்சிருக்காங்க. அது அவங்க எவ்வளோ நாள் பிடிச்சிருக்காங்களோ, எவ்வளோ நாள் உங்கள் கைகளில் இது இருக்கோ, இதை நீங்கள் எடுத்து கீழே வச்சு தூக்கி எறிஞ்சாதான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யாரோட கர்த்தர் பேசுகிறார் தெரியல. எதையோ ஒன்று ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், அது கீழே வச்சுட்டு, அதை வச்சுட்டு உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். வலிக்கும், அதை சொல்லிடுறேன் இப்போவே. நமக்கு பிரியமான ஒன்றை கீழே வைக்க சொன்னால் வலிக்கும். நமக்கு பிடிச்ச ஒன்றை விட்டுற சொன்னால் வலிக்கும், நிச்சயம் வலிக்கும். ஆனால் அந்த வலியோடு செலுத்தப்படுகிறதுக்கு பேர் தான் பலி. என்னங்க, பலி செலுத்தணும்னா வலிக்கும். ஆனால் பலி செலுத்தினா அப்பா இறங்கி வருவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இன்றைக்கி யாரோட கர்த்தர் பேசுகிறாரோ நீங்கள் ஒரு விஷயம், அப்பா நான் விட்டு கொடுக்குறேன். நீர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறீரோ, நீர் என்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ, உன் சித்தத்துக்கு என்ன வைப்பு. ஒரு நிமிஷம் கண்கொள்ள மூடி என்னோட நீங்கள் பேசணும்ப்பா. என்னோட நீங்கள் பேசணும். ஒவ்வொருத்தரும் உதடுகளை அசைத்து உங்கள் சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன்ப்பா. உம்முடைய சித்தம் ஆக கடவுது. உமக்கு பிரியம் இல்லாமோ, நீர் தருகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தடையாகவோ ஏதாகிலும் என்னிடத்தில் இருக்குமானால் இப்பொழுதே அதை தூக்கி எறிய, அதை விட்டு விட, அதை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க சத்தம் கேட்க என் மனதை நான் திறந்து உங்களுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. ஹோசன்னா. கைகளை உயர்த்தி பாடலாமா? அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. ஹோசன்னா. அல்லேலூயா. ஹோசன்னா.
Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. எங்கள் நடுவில் நீர் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஏசாயா 43 அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திரும்ப போகிறோம். ஏசாயா 43 பைபிள் வச்சுருந்தா நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னுடைய சத்தத்தை கேளுங்க. இந்த நாளில் ஆண்டவர் ஜூலை மாதத்தினுடைய கடைசி வாரத்தினுடைய கடைசி சில நாட்கள்லே ஆகஸ்ட் மாதத்தை குறித்து எதிர்பார்ப்பை கர்த்தர் என் மனதில் வைத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு 2 வார்த்தையை கற்றுக் கொடுக்க போகிறேன் நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு. ஒன்று காத்திருப்பு, வெயிட்டிங், இங்கிலீஷில் சொல்லுவாங்க வெயிட்டிங். 2வது எதிர்பார்த்திருப்பது, இதுக்கு ஆங்கிலத்தில் ஆன்டிசிபேட்டிங்னு சொல்லுவாங்க. இது 2த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒன்றுக்காய் காத்திருக்கிறதுக்கும் ஒன்றை எதிர்பார்த்திருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. வெயிட்டிங் சோகமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், ஒரு கேள்வி இருக்கும், சந்தேகம் இருக்கும். காத்திருப்பில் நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, இல்லை. ஆனால் ஆன்டிசிபேட்டிங் அப்படின்றது, அதாவது எதிர்பார்த்து இருக்கிறதுனா நிச்சயமாக தெரியும், வந்துடும், கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்குது. அந்த பிள்ளை சொல்லுது ஃபோன் பண்ணி, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேம்மா, ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் உடனே சோகமாக துக்கமாக என் பிள்ளை வருவானோ வரமாட்டோனோன்னு இருப்பேலா? எப்படி என்ன பண்ணுவீங்க? பிள்ளை வரான்னு ஃபோன் பண்ண உடனே போய் அதை வாங்கிட்டு வாங்க, போய் இதை வாங்கிட்டு வாங்க, நம்ம இதை செய்வோம் அதை செய்வோம், ஆயத்தமாவீங்க. எதுக்காக? உங்களுக்கு தெரியும் பிள்ளை நிச்சயம் வந்துடுவான். அந்த நம்பிக்கை, டிக்கெட் புக் பண்ணிட்டோமா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, உங்கள் பிள்ளை சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன செய்து உங்களை அப்படின்னா அந்த வருகைக்கு ஆயத்தமாக்குது. நீங்கள் துக்கமாக ஒரு இடத்துல உட்காந்து இல்லை, வரப்போகிற பிள்ளைக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணுவீங்க? ஆயத்தப்படுத்துவீங்க. இதுதான் துக்கமாக இருக்கிற காத்திருப்புக்கும் ஆமென் கிரியை செய்கிற எதிர்பார்ப்புக்கும் வித்தியாசம். வெரி டிஃப்ரெண்ட். ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறதும் எதிர்பார்த்துருக்கிறதும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கையில் பிடிச்சிருக்கிறீங்க. உன்னை கூட நான் பெரிய காரியத்தை செய்வேன், உனக்கு ஒரு சந்ததியை தருவேன், உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கடன் வாங்குறவராய் இல்லாமல் கடன் கொடுக்குறவராய் மாறுவேன், உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கருத்து உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒருவேளை துக்கமாக எதிர்பார்த்து சோர்வாக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா, இல்லை நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தத்தோடு எதிர்பார்த்துருப்பேன். ஆமென். காத்திருக்கிறதுன்றது சம்டைம்ஸ் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் எதிர்பார்க்குறது வேதனையாகவே இருக்காது, நிச்சயம் வேதனையாக இருக்காது. எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிப்பேர் ஆவாங்க ஆசீர்வாதத்துக்கு. காத்திருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஒரு இடத்துல உட்காந்து சோகமாக இருப்பாங்க. ஆனால் எதிர்பார்க்குறவங்க சோகமாக இருக்க மாட்டாங்க, சந்தோஷமாக வரப்போகுதுன்ற ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க. இன்றைக்கு அப்படியே ஜூலை மாதம் கடைசி நாட்களில் இந்த சில ஒரு 1 to 3 days முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஆகஸ்ட் மாதத்தை எதிர்பார்க்க சொல்லிட்டார். ஆகஸ்ட் மாதத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணு, என்ன பண்ணு? எதிர்பார். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதத்தை நீ துக்க முகமாக நடக்குமா நடக்காதா ஆகுமா ஆகாதான்னு நீ என்ன பண்ணக்கூடாது? ஆகஸ்ட் மாதத்தில் கால் வைக்கக்கூடாது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆமென். இன்றைக்கி எங்கள் விமென்ஸ் மீட்டிங்கில் நான் கிட்டத்தட்ட எங்கள் விமென்ஸ் மீட்டிங்கில் 300 to 400 people வருவாங்க பெண்கள் கூட்டத்தில். எப்போவுமே 1ஆம் தேதி ஒரு வர்ஷிப் வைப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த கூட்டத்துக்காக அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன், அதை வைக்கலை. நாளைக்கு தான் அதை வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். சரி, இன்றைக்கி நான் பிரதர் கூப்பிட்டாங்க ஒரு பேர்டனோடு. அவங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த மினிஸ்ட்ரி மேலே கர்த்தருடைய சித்தம் இருக்குது. ஸோ அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி இப்போ இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சும்மா நாங்கள் இந்த இடத்துக்கு வரல, சும்மா எதையோ பேசி எனக்கு இருக்கிற பிரசங்க கலையை உங்கள் முன்னாடி காண்பித்து போக வரல. கர்த்தர் செயல்படுவதற்கு உங்களை ஆயத்தமாக்க வந்திருக்கிறார். God is going to do something great in this August. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பை உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நீங்கள் சோகமாக காத்திருந்த நாட்கள் போதும்.
சந்தோஷமா எதிர்பார்த்துருங்க. கர்த்தர் செய்வார். என்னை சொல்லியிருக்கிறார், என்னை பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு, என்னை பயன்படுத்துவார். பயன்படுத்துறதுக்கு ஆயத்தமா? நான் ப்ரிப்பேர் ஆக போகிறேன். என் ஹாஸ்டலில் எப்படி ப்ரிப்பேர் ஆனேன்னு தெரியுமா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டை கேட்டு அந்த பாட்டை ஒரு நோட்டில் எழுதி வச்சு ப்ரிப்பேர் ஆவேன். எனக்கு தெரியாது ஒரு காலம் வரும் ஊரூரா போய் பாடி 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 பிரசங்கிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ எழுதி வச்சு, அது என்னுடைய நம்பிக்கை, எழுதி வச்சா மனசில் நிற்கும். எழுதி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு பாடலை எழுதி வச்சு அப்படி கற்றுக்கொள்வது வழக்கம். ஹிந்தி பாடல், இங்கிலீஷ், மலையாளம் இப்படிலாம் ஒன்றா எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் வைத்துப்பேன். எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள் ஆயத்தமாவாங்க. ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய மாதம். ஆகஸ்ட் 2025 கர்த்தர் செய்ய போகிற பலத்த காரியங்களுக்காக நீங்கள் ஆயத்தமாகிற மாதம். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 43 ஏசாயா 16ஆம் வசனத்தை முடிந்தவர்கள் வாசிக்கலாம். இல்லைனா சமுத்திரத்திலே வழியையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை இன்னொருவர் அறிமுகப்படுத்தும் போது, இப்போ எங்களை அருமையான பிரதர் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ஒருவரை அறிமுகப்படுத்தும் போது நமக்கு ஓரளவுக்கு எங்களை பற்றி ஓரளவுக்கு அவருக்கு தெரியும். மீடியாவில் பார்த்துறது, ஊழியத்தை இல்லை தங்கினது ஓரளவுக்கு. ஒரு அடுத்த ஆள் அறிமுகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியும். ஆனால் இப்போ நானே என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் யாருன்னா, என் பேர் பிரின்ஸ் சிலியோ ராகேஷ், நான் ஊழியத்தை செய்கிறேன். இப்படி என்னை குறித்து நான் அறிமுகப்படுத்துவதும் என்னை மற்றவர்கள் அறிமுகப்படுத்தும் வித்தியாசம் இருக்குது. உண்மையா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். இந்த 43 ஏசாயாவின் புத்தகம் நிச்சயம் இன்னைக்கு ராத்திரியோ நாளைக்கு காலையிலோ நீங்கள் வாசிக்க போகிறீங்க. முழு அதிகாரத்தையும் வாசிக்க போகிறீங்க. இந்த அதிகாரம் முழுவதும் அடிக்கடி கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. தேர் ஆர் ஒன்லி ஃபியூ. பைபிளில் சில இடங்களில் தான் தேவன் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வார். சொல்லுகிறதாவது, ஆமென். நான் யார்? நான் கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னெல்லாம் செஞ்சாருன்ற அவருடைய செய்கைகளை சொல்லி, இதையெல்லாம் செய்த கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆமென், அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அந்த ஜனத்தை எப்படி கொண்டு வந்தார், அவர்களை புறப்பட பண்ணி அவங்களுக்கு முன்பாக செங்கடல் நிற்குது, பின்பாக எகிப்தியர்கள் வருகிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்தார் என்பது தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். என்ன செய்தாரா? சமுத்திரத்தில் வழியை. சமுத்திரத்தில் வழி உண்டாகுமா? வாய்ப்பே இல்லை. அது உண்டாகுமானா வாய்ப்பும் இல்லை. ஒரு மனுஷனால் சமுத்திரத்தில் வழியை உண்டாக்க முடியுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், மனிதர்களால் கூடாதது கர்த்தரால் இந்த மாதத்தில் கூடி வரப்போகுது. மனுஷர்களால் செய்ய முடியாதவரை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆமென். சமுத்திரத்தில் வழியையும் வழிய தண்ணீர்களின் நடுவிலே ஒரு பாதையும். இங்க இருக்கிற யாரோட கர்த்தர் ஒரு வார்த்தை திட்ட தெளிவாக பேசுகிறார். உங்களுக்கென்று இதுவரையிலும் அந்த பாதையில் நடந்திராத ஒரு புதிய பாதை, இதுவரையிலும் எந்த மனிதனும் நடந்திராத ஒரு புதிய பாதை, இதுவரையிலும் யாரும் கடந்து போகாத ஒரு நியூ வே, ஒரு புதிய பாதை உங்களுக்கென்று பெயர் எழுதப்பட்டு உங்களுக்காக நேர்த்தியாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி யாரும் நடந்தாங்க, அவங்க பின்னாடி நம்ம நடப்போன்ற வழியில் உங்களை கர்த்தர் இந்த மாதம் நடத்த போறதில்லை. இதுவரை யாருக்குமே இப்படி நடந்ததில்லைன்ற விதத்துக்கு, இதுவரைக்கும் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். இங்க ஒருவேளை லைவா உட்காராம இருக்கலாம், ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நிச்சயம் வலிய தண்ணீர்களின் நடுவில் ஒரு பாதை, சமுத்திரத்தின் நடுவில் ஒரு பாதை. சாதாரண தண்ணீர் அல்ல அது, ஏதோ சும்மா அப்படி போய்கிட்டு இங்க பக்கத்தில் நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஓடிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஓடையில் ஒரு பாதை அல்ல. வலிய தண்ணீர். அந்த தண்ணிக்கு பவர் இருக்கு, அந்த தண்ணிக்கு அழிக்கிற பவர் இருக்கு, அந்த தண்ணிக்கு மூழ்கடிக்கிற பவர் இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட தண்ணீர்களின் நடுவில் ஒரு பாதை, உங்களை அழிக்க நினைக்கிற அந்த சூழலின் நடுவில் உங்களுக்கு ஒரு பாதை, முடிந்தது என்று நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அங்க ஒரு பாதை.
ஆண்டவர் உண்டாக்க முடியும். அவர் யார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டி காண்பிக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வல்லவர், நல்லவர். ஆனால் எவ்வளோ வல்லவர் தெரியுமா? வலிய தண்ணீர்களின் நடுவில் ஒரு பாதையை உண்டாக்கத்தக்கவர், சமுத்திரத்தின் நடுவில் ஒரு வழிகளை உண்டாக்கத்தக்கவர், இதுவரையிலும் எந்த ஜாதியும் கடந்து போகாத, எந்த மனிதனும் கால் பதித்திராத, எந்த ஒரு மனுக்குலமும் சந்தித்திராத வழிகளிலே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ப்ரேயர் நடத்தும் போது அருமையான சகோதரி ஒரு வார்த்தை, யூ ஆர் யூனிக். யூனிக்னு சொல்றேன். I want to say that same word again. A unique way. தனித்துவமான பாதை. ஆமென். உங்க முற்பிதாக்கள் அதில் நடந்ததில்லை, உங்க முற்பிதாக்கள் அதை பார்த்ததில்லை, உங்க முப்பாட்டர் அதை பார்த்ததில்லை. அவங்க கிறிஸ்தவர்கள் ஆனா பார்த்ததில்லை. உங்க தகப்பன் ஊழியக்காரர் ஆனா பார்த்ததில்லை, நீங்க பாப்பீங்க. தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக கர்த்தர் அனுப்பும். வலிய தண்ணீர்களின் நடுவில் ஒரு பாதை. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாரே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வலிய தண்ணீர்களை பார்த்த உடனே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த தண்ணீரை பார்க்கும்போது அவங்க மனம் என்ன சொல்லியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த தண்ணீர் வழியா நம்ம கடந்து போயிடுவோம்னு சொல்லியிருக்கோமா? சொல்லியிருக்காது. அவங்க மனம் சொல்லியிருக்கோம், முடிஞ்சிச்சு, முன்பு செங்கடல் பின்பு எகிப்தியன் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கோம். முடிந்தது என்ற இடத்திலே ஒரு புதிய பாதையை கர்த்தர் உண்டாக்குறார். ஹல்லேலூயா. அவர் கண்கள் இன்றைக்கு இந்த ஸ்தலத்தின் மேலே வந்திருக்கிறது. அவருடைய கண்கள் இங்கு இருக்கிற உங்கள் மேலே வந்திருக்கிறது. முடிந்தது என்ற நிலைக்கு ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டு அதன் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தா கர்த்தர் சொல்றார், வலிய தண்ணீர்களின் நடுவிலே பாதையை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, சமுத்திரத்தின் நடுவில் வழிகளை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது, எந்த மனிதனாலும் செய்யக்கூடாதவைகளை செய்து முடிக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. சொல்லுகிறவர் யாருன்னு முக்கியங்க. அல்லேலூயா. யார் சொல்றான்றது ரொம்ப முக்கியம். வா, உன்னை நான் இந்த வார்டுக்கு கவுன்சிலர் ஆக்கிடுவேன்ட்டு நான் சொன்னா நடக்குமா? நடக்காது. நான் ஆறுதலுக்கு வேணா சொல்லலாம், ஆனா அதுவே இந்த தேசத்தை ஆளுகிற சிஎம்ஓ பிஎம்ஓ வந்து உன்னை நான் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னா அது நடக்குமா? சொல்றவங்களுக்குன்னு ஒரு தகுதி வேணும்ல செய்யறதுக்கு. அவன் சொல்றவங்களாலாம் செய்ய முடியாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட, உனக்கு நான் இதை செய்யறேன், உனக்கு நான் அதை செய்யறேன் நீ சொல்லியிருக்காங்க. சொன்னதோடு சரி, அதுக்கப்புறம் நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்கல, விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. சரி, அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தாலும் செய்ய முடியாது, ஏன்னா அவங்க அந்த ஸ்தானத்துல இல்லை. ஆனா உங்களுக்கு சொல்லுகிறவர் யார் என்பது தெரியுமா? அவர் யார் என்று தெரியுமா? சொல்லுகிறவர் யார் என்பது முக்கியம். சொல்லுகிறவர் வலிய தண்ணீர்கள் நடுவில் பாதையை உண்டாக்கினவர், சொல்லுகிறவர் சமுத்திரத்தின் நடுவில் வழிகளை உண்டாக்கினவர். அப்படி ஒரு தேவன் சொல்றாருங்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அற்புதம் 17, இன்னும் அற்புதமான வசனம். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி. ஆண்டு சொல்றாரு, நீ என்ன நினைக்கிற? உன்னை முன்னாடி உனக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அனுப்பிட்டு பின்னாடி எகிப்தியரை ஏவி விட்டு, அங்க யார்? எகிப்தியன் புறப்படல, பார்வோன் புறப்படல, பார்வோனின் சேனை புறப்படல. ஆண்டு சொல்ல, நான் தான் புறப்பட பண்ணேன். ஆண்டவரே, ஏன்பா, ஏன் நீங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா அங்க ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு, புறப்பட பண்ணது நான் தான், அவைகள் எழுந்திராதபடி
ஒருமிக்க விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைவது போல அணைந்து போகவும் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தேவன் அனுமதிக்காத ஒன்று உங்கள் வாழ்க்கையில நடக்கல. இந்த பாடுகளை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இந்த வியாதி கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டதான். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, உன் தலையிலிருந்து விடுகிற ஒரு தலை மயிர் கூட கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் விழுகிறது இல்லையா? ஏதாவது எங்களுடைய லைஃப்ல டக்குன்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எனக்கு உடனே இந்த வசனம் தான் ஞாபகம் வரும். சே, கொத்தா தலையிலிருந்து முடி வருது 2 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம். நான் யோசிப்பேன், என்ன இப்படி கொட்டுதே அப்படின்னு. அதிலிருந்து கூட இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ஏதோ ஒரு எதிர்மறையான சூழ்நிலை நடந்தாலும் நான் உடனே நினைக்கிற ஒரு விஷயம், உங்க அனுமதி இல்லாம இது கூட அவ்வளோ நமக்கு இது அற்பமான விஷயம். இப்போ பார்க்குறீங்களா, தலைமுடின்றது இப்போ ரொம்ப அற்பமான விஷயம். வேணா வலிச்சுக்கிறாங்க, வேணா வளர்த்துக்கிறாங்க, நீட்டிக்கிறாங்க, கலர் அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப அற்பமானது இது. சரீரத்திலே ரொம்ப அற்பமான விஷயத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் நான். ஆனால் அப்படி அற்பமான விஷயம் கூட கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழாது. அப்போ இவ்வளவு பெரிய சூழல், இவ்வளோ பெரிய சங்கடல், இவ்வளவு பெரிய ரதம் நமக்கு பின்னாடி வருதுன்னா அது கர்த்தர் அனுமதிக்காமே வந்திருக்கு. ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார்? யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? சும்மா கடந்தார் அவர் பாட்டுக்கு இருந்தார். ஆண்டவரே என்ன சொல்றார் பிசாஸ் கிட்ட, கவனம் வச்சு பார்த்தியா பார்த்தியா. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஆண்டவர் துவங்கினால் ஆண்டவரே முடிப்பார். நான் தான் புறப்பட பண்ணார். சும்மா உங்களுக்கு பிரச்சனையை அனுமதிச்சுட்டு நீங்க வேதனை படுறதை பார்க்கறதுக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கல. அதன் வழியாக உங்களை உருவாக்கி அதிலிருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது வேறு மனுஷனாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் உங்களை மாற்றுவதற்காக தான். ஹல்லேலூயா. அதன் வழியாக கர்த்தர் கொண்டு போறார். ஆமென். புறப்பட பண்ணி அதை அமிழ்த்து போட்டு அதை அணைத்து போட்டு, ஒரு திரி அணைகிறது போல. ஒரு திரி அணைய எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க விளக்கு ஒரு ஏற்றி வைக்கிறீங்க, அந்த திரி அணைய எவ்வளவு நேரம் ஆகும்? கரெக்டா இல்லைங்களா? அப்படின்றதுக்குள்ள ஒரு திரியை நீங்க என்ன பண்ண முடியும்? அணைக்க முடியும். இப்படின்றதுக்குள்ள உங்க போராட்டத்தை கர்த்தர் மாற்ற முடியும். இப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு எதிராக இருக்கிறவர்களை கர்த்தர் மனம் திரும்ப செய்ய முடியும். ஆண்டுக்கு அது அவ்வளோ ஈஸி. ஒரு திரி அணைப்பது போல சேனைகளை செங்கடலில் அழித்த கர்த்தர். God didn't take forever to destroy the enemies. அப்படியே ரொம்ப நாளாக எடுத்துக்கல, கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, ஒரே அடி பிளந்து மூடும் பொழுது மொத்த ராணுவம் முடிஞ்சிருச்சு உள்ள. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டுக்கு இது உங்க போராட்டங்களை பார்த்து நீங்க சொடக்கிடணும். எங்க அப்பா யார் தெரியுமா? உன்னை இப்படின்றதுக்குள்ள உன் கதையை முடிக்கிறவர். சவால் விடணும். ஹல்லேலூயா. அப்பா யாருன்னு தெரியாத பிள்ளை அப்படிதான் பயப்படும். நம்ம அப்பா யாருன்னு தெரிஞ்ச பிள்ளை அப்படியே போய் நிற்கும் கெத்தா. பார்த்துருக்கீங்களா? செங்கடலுக்கு முன்னாடியும் இராணுவங்களுக்கு முன்னாடியும் நீங்க தைரியமா நிற்கணும். என்ன சொல்ல தெரியுமா? ஒரு திரி அணைவது போல உன்னை என் கர்த்தரால் அழித்து நிர்மூலமாக்க என் தேவனால ஆகும். வழியை உண்டாக்குறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிற ஆவிகளுக்கு முடிவை கொடுக்கிறவர் அவர் தான். ஆமென். He is not just a creator but he is a destroyer too. உருவாக்குறவர் மட்டும் இல்லை, அழிக்கிறவரும் அவர் தான். தொடங்குறவர் அவர் மாத்திரம் இல்லை, முடிக்கிறவர் அவர் தான். அவர் தான் புறப்பட பண்ணார்னா அவரே அதை அழித்து போடுவார். அவர் அதை அனுமதிப்பார்னா அதுக்கு முடிவு அவர் தான் கொண்டு வருவார். நீங்க சொல்லணும், எப்படி சொல்லணும் தெரியுமா? பொறுப்பு அவர் கையில் கொடுங்க. நான் அடிக்கடி பிரசங்கம் போடும்போது சொல்லுவேன், எல்லா சுமையும் நீங்க சுமந்துக்காதீங்க. ஏன் சுமக்குறீங்க? இளைத்து போயிடுவீங்க. நிறைய நேரத்தில் நம்ம சுமந்து இழைத்து போயிடுறோம். ஆண்டவர் வாங்க ஆயத்தமா இருக்கார், நம்ம தான் கொடுக்க ஆயத்தமா இல்லை, பிடிச்சு வச்சிருக்கோம். மறுபடியும் கர்த்தர் அதே தான் பேசுறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்க அனுமதிக்காம இது வரல, அப்ப நீரே முடிச்சு வச்சிரும், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொறுப்பு அவர் கையில கொடுங்க. நீங்க தான் அனுமதிச்சிங்க, நான் நம்புறேன். உங்க அனுமதி இல்லாம என் வீட்டில் இப்படி ஒரு போராட்டம் வரல. யூ அலவுட் இட். இஃப் யூ அலவுட் இட், ஃபினிஷ் இட். நீங்கள் அதை அலோவ் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் முடிக்கணும். அப்படியே அந்த பொறுப்பை அவர் கை மாற்றுங்க. எப்படி கர்த்தர் முடிச்சு வைப்பார் தெரியுமா? நான் சாட்சிங்க, நாங்கள் சாட்சிங்க. கர்த்தர் சரியாய் செவ்வையாய் முடிப்பார். நம்ம ஆண்டவர் அவ்வளோ அவ்வளோ அழகானவர், அவ்வளோ நேர்த்தியாய் ஒரு காரியத்தை. நீங்கள் நினைக்கலாம், இந்த பிரச்சனை நான்லாம் ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன், எப்படி இது மாறும்? யார் பேசினாலும் மாறாத மாதிரி இருக்கே இந்த சூழல். இதை நம்ம எப்படி கடந்து வருவோம்? எப்படி இது நடக்கும்?
இப்படி நான் ஸ்தம்பிச்ச நாட்கள் உண்டு. ஆனா இப்ப பார்க்குறேன், நான் மலையை போல பார்த்ததெல்லாம் சும்மா அப்படி ஒரு மொமெண்ட்ல எனக்கு மாறி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். என்னால் டீட்டெயிலாக அந்த சாட்சியை சொல்ல முடியலனாலும் இந்த சாட்சியினுடைய சாரம்சம் இதுதான். எப்படியாகும் ரொம்ப நாள் நினைச்சதெல்லாம் அப்படியே ஒரே சிட்டிங்ல கர்த்தர் மாத்தி முடிச்சிருக்கார். அப்படியே தலைகீழ கர்த்தர் மாற்றிருக்கார். கர்த்தரால செய்ய முடியும். பிரசங்கிக்கிற எனக்கு அதை செய்வாரானால் கேட்கிற உங்களுக்கும் அதை நிச்சயம் செய்வார். விசுவாசித்த எனக்கு அதை செய்வாரானால் இப்பொழுது கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கும் அதை செய்வார். நீங்க மலை போல பார்க்கிற பிரச்சனை எல்லாம் ஒரே ஒரு நிமிஷத்துல, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. விசுவாசத்தோடு பாடுங்க. அது ஒரு பாட்டு, நமக்கு தெரிஞ்ச பாட்டு பாடக்கூடாது. உள்ளது அதை பனி போல உருகிட, மறுபடியும் மலை போல, மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். கண்மணி போல, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஒரு திரி அணைப்பது போல, சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஒரு திரியை அணைப்பது போல நான் இன்றைக்கு சந்திக்கிற இந்த சூழலை ஒரு நிமிஷத்துல கர்த்தரால் அணைக்க முடியும். ஒரு திரி அணைப்பது போல ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் உங்களுக்காக அணைப்பார். பல வருஷமா நீங்க பயந்து திகிலோட இது மாறுமா, முடியுமா, சாத்தியமாகுமான்னு பல வருஷம் உங்களுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்குல்ல, அதை ஒரு திரி அணைப்பது போல கர்த்தர் இந்த மாசத்துல அணைக்க போறார். நம்புறீங்களா? கர்த்தர் அதை செய்வார். அவரால் முடியும். ஒரு திரி அணைப்பது போல இந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, இந்த 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 பராக்கிரமசாலிகளை உருவாக்க, இந்த ராணுவத்தை உருவாக்க, இந்த ரதங்களை உருவாக்க, இந்த குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்க எகிப்தியர் எவ்வளவு வருஷம் எடுத்திருப்பாங்க? சும்மா ஒருத்தர் பராக்கிரமசாலி ஆக முடியாது. எத்தனை வருஷம் இவங்களை ட்ரெயின் பண்ணி பராக்கிரமசாலி ஆக்கியிருப்பாங்க. எத்தனை வருஷம் இந்த குதிரைகளை ட்ரெயின் பண்ணி குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. இந்த ரதங்களை எப்படி ஒரே நாள்ல உருவாக்கியிருப்பாங்களா? எவ்வளோ நாள், எவ்வளோ பொருட்களை போட்டு இதை உருவாக்கியிருப்பாங்க. ஆனா இத்தனை பிரயாசங்களையும், சத்துரு பண்ண இத்தனை திட்டங்களையும் ஒரு திரி அணைப்பது போல என் தேவனால் அணைக்க முடியும் என்பதை எவ்வளவு வருஷம், எவ்வளவு பிரயாசத்தை சத்துரு உங்களுக்கு விரோதமா செய்தது. இட்ஸ் ஒன் மொமெண்ட் டு ஒர்க் ஃபார் மை காட். ஆண்டுக்கு அது ஒரு நிமிட வேலை. இந்த மாதம் கர்த்தர் அந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு நான் ஜெபிக்கிறேன். தட் மொமெண்ட், ஆமென். நான் தேடியும் என் சத்துருக்கள் காணாது போகிற மொமெண்ட். நீ தேடினா கூட அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். கர்த்தர் அப்படி செயல்படுற காலம் வந்துருச்சு. ஹல்லேலூயா, காலம் வந்துருச்சு. இதையே சொல்லிட்டு இருக்கேன் நான். காலம் வந்துருச்சு, காலம் வந்துருச்சு. கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேற காலம் வந்துருச்சு. இட்ஸ் வெரி நியர். சரி, இவ்வளோ ஆண்டவர் தன்னை பற்றி பாருங்க. ஆண்டவரை இன்ட்ரடியூஸ் பண்ற விதத்தை பாருங்க. தன்னை இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. இப்போதான் அறிமுகப்படுத்தியே முடிக்கிறார். இப்போதான் பேச்சே துவங்க போறாரு கர்த்தர். இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் தான். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? 20 minutes ஆயிடுச்சு. 20 minutes இன்ட்ரடக்ஷன் தான் ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கார். சரி, இவ்வளவு பயங்கரமான தேவன் என்னப்பா செய்ய போறீங்க அப்படின்னு அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அவர் என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே எந்த ஒரு ஆசீர்வாதமும் கட்டளையின் அடிப்படையில் வரும்னா அந்த ஆசீர்வாதம் நிரந்தர ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
சில மிராக்கிள்ஸ் பைபிளில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அற்புதத்துக்கு கர்த்தர் அவங்க கிட்ட எதையுமே கேட்டிருக்க மாட்டார். 18 வருஷமா ஒருத்தர் உட்காந்துருக்காரு. எங்க உட்காந்துருக்காரு? பெதஸ்தா குளத்தில். 18 வருஷம் பெதஸ்தா குளத்தில் உட்காந்துருக்காரு. அவரை தேடி போய் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதத்தை அவர் செய்யும் போது அவர் நீ இதை செய், உனக்கு அந்த அற்புதம் செய்யப்படும் அங்கே எதுவுமே இல்லை. அப்படிதானே? சொல்லப்போனால் அவருக்கு இயேசு யாருன்னு கூட தெரியல. ஆனால் அந்த அற்புதத்தை கர்த்தர் அவருக்கு என்ன செய்கிறாரு? அந்த காத்திருப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு அற்புதத்துக்கும் ஃபவுண்டேஷன் இருக்கும். சில மிராக்கிள் விசுவாசத்தின் அடிப்படையில், சில அற்புதம் விசுவாசத்தின் கிரியைகளின் அடிப்படையில், சில அற்புதம் மனதுருக்கத்தின் அடிப்படையில், சில அற்புதங்கள் வாக்குதத்தத்தின் அடிப்படையில், சில அற்புதம் உடன்படிக்கையின் அடிப்படையில். இப்படி மிராக்கிள்ஸே ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாமல் கர்த்தரால் மிராக்கிள் செய்யவே முடியாது. இப்போ இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட அற்புதம் 18 வருஷம் ஒரே இடத்துல காத்திருந்ததற்கு அடிப்படையில் செய்தார். அந்த மனுஷன்கிட்ட ஆண்டவர் எந்த கட்டளையும் என்ன பண்ணல, அற்புதத்தை பெறுறதுக்கு முன்னாடி சொல்லலை. அவன் தானே? இப்படி சில மிராக்கிள்ஸை நீங்கள் பாருங்கள். பாடையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த வாலிபனை, அவன் மரித்து போயிட்டான், அடக்கம் பண்ண தான் கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எந்த ஒரு கட்டளையும் அவங்களுக்கு வச்ச மாதிரி தெரியல. ஆண்டவர் மனதுருக்கத்தின் அடிப்படையில் அவர் பார்க்குறாரு. எல்லாரும் ஒரு மகனை இழந்த தாயாக தான் அவங்கள பார்த்தாங்க. ஆனால் இயேசு அவங்கள பார்க்கும்போது வேற யாருமே அவங்களுக்கு இல்லை, இந்த ஒரு பையன்தான் இருக்கான் அப்படின்றத ஆண்டவர் உணர்றார். அப்படி மனதுருக்கத்தின் அடிப்படையில் அந்த அற்புதம் நடக்குது. இப்படி அற்புதங்கள் வித்தியாசமான ஃபவுண்டேஷன் மேலே கட்டி எழுப்பப்பட்டாலும், எப்போவெல்லாம் வேதத்தில் கர்த்தர் ஒரு கட்டளைகளை சொல்லி கட்டளைகளின் அடிப்படையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பாரோ அங்கெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா அந்த வாக்குத்தத்தம் நடக்கும் அப்படின்றது முதல் சத்தியம். நீங்கள் அதை கீழ்ப்படிஞ்சால் அது உங்களுக்கு நடக்கும். ரெண்டாவது சத்தியம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமும் ஒரு வாக்குத்தத்தமும் ஒரு நன்மையும் தலைமுறைகளை தாண்டி போகும். நீங்கள் மட்டும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, உங்கள் தலைமுறைகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு கற்பனைக்கு கீழ்ப்படுறீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க தெரியுமா? ஏதோ ஒரு பேங்க்கில் போய் உங்கள் பிள்ளைங்க பேரில் காசு போடுற மாதிரி. உங்கள் கீழ்ப்படிதல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நீங்கள் கர்த்தர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியும் போது யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் த கிங்டம் ஆஃப் காட். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போயிடலாம், நம்ம போயிடுவோம். இல்லை, எல்லாரும் போயிட்டு தான் இருக்கோம். எங்க? இன்பேசு ராஜாவை பார்க்க போயிட்டு இருக்கோம். எல்லாரும் போய் சேர வேண்டியதுதான் ஒரு நாள். நம்ம போயிடுவோம். ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்சோம் பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்துருச்சா? ஆமாம். நாங்கள் பேங்க்குக்கு போயிருக்கும்போது அங்கே பார்த்தேன், அங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க. ரொம்ப குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய காசு வர மாதிரி அதில் போட்டிருந்தாங்க. எனக்கு எப்படி க்யூரியஸ், நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்க்கல, க்யூரியஸ் எனக்கு என்னது இதுன்னு கொஞ்சம் படிச்சுட்டே வந்தேன். அதில் இருக்க வரிகள்லாம் படித்தா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டா அந்த காசு தருவாங்களாம். இப்போ நான் எதை எதிர்பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது? எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுமா? பார்த்தீங்களா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே எப்படின்னா, அதில் சும்மா நாங்கள் கேட்டோம், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி திடீர்னு எதாவது செத்து போயிட்டா உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. நான் சொன்னேன், அப்படி எதுவுமே ஆகலைன்னா தரமாட்டாங்க. என்னடா சொல்லி தரீங்க? இதுதான், அதாவது உங்களுக்கு ஏதாவது பலவீனம் ஏற்பட்டால் தருவோன்றது ஒரு வகை, அது வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா, நீங்கள் செத்து போனால் தான் தருவோம். நீங்கள் திடீர்னு செத்து போகணுன்னே கட்டும் போது, ஒவ்வொரு மாதமும் கட்டும் போது எதை எதிர்பார்த்து கட்டுறது? அதில் எனக்கு புரியல. ஆமாம், இந்த பணக்காரங்களெல்லாம் இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுக்கே விஷம் கொடுத்து கொண்டு, ஏன்னா இவர் செத்தாதான் அந்த காசு வரும்னு சில பேர் இருப்பாங்க. எதை எதிர்பார்த்து? இந்த உலகம் எதையோ கொண்டு வந்து நூதனமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கற்றுக் கொடுக்குது. வேதம் என்ன கற்றுக் கொடுக்குது? ரொம்ப அழகு வேதம். இந்த தேனிலும் தெளித்தேனும் நான் வாசிக்க பிரசங்கிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே நான் பேசிக்கிட்டு தான் இருப்பானே, என் மனசு அப்படியே ஒரு இனிப்பான ஒரு சுவை என் மனதுக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்கும். when I preach Bible, when I read Bible, அழகு வேதம், வேத வார்த்தைகள் ஒரு தெளித்தேன், இன்பம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது என்ன தெரியுமா? உன் கீழ்ப்படிதல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் வராமல் உங்கள் ஜெனரேஷன்ஸ்க்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வெற்றி போகும். ஒருவேளை உங்களால் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிதல் என்பது அதை விட விலை மதிப்புள்ளது. 10 லட்சம் செய்ய முடியாததை உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் பிள்ளைகளுக்கு எளிதாக வாங்கி தரும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க?
நிச்சயமா நான் சொல்றேன். இது எப்பவுமே சாட்சி சொல்வேன். நான் எப்பவுமே இப்பயும் நான் சாட்சியா சொல்றேன். நோ இன்வெஸ்ட்மெண்ட் எங்க வீட்டில். வர்றது போறதுதான். ஆனா இன்றைக்கு தைரியத்தோடு நான் சொல்ல முடியும், கீழ்ப்படிதலை என்னுடைய தாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. எனக்கும் அதை கற்றுக் கொடுப்பாங்க, ஒபே. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கிறேன், 1000 லட்சங்கள் இருக்கிறவர்களுக்கு இல்லாதவைகளை கர்த்தரிடம் கொடுத்திருக்கிறார். So invest your obedience. Hallelujah. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இதுதான் கட்டளை. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இந்த கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அடுத்த வார்த்தை என்ன வருதான், இதோ வந்துருச்சு. அதாவது இந்த கட்டளையை நீங்க எது வரைக்கும் தள்ளி வைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்க ஆசீர்வாதத்தை நீங்க தள்ளி வைக்கிறது அர்த்தம். இந்த கட்டளை நீங்க கீழ்ப்படிஞ்ச உடனே இந்த என்னது கோல்கேட்டா பெப்சுடன்டான்னு தெரியல, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஒருத்தர் ஏதோ ஒன்று சாப்பிடுவாரு, உடனே வாயில அப்படின்னு கத்துவாரு. கோல்கேட்டா தெரியல, சென்சோடைனா ஏதோ ஒன்று கத்துவார். அவர் அப்படி கத்துன உடனே அப்படியே சுவரை உடைச்சிட்டு ஒரு அம்மா இதே மாதிரி மைக்க பிடிச்சிட்டு வரும், வந்து கேட்கும், உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும். கேக்குதா? அப்படி டபக்குன்னு கேட்கும். ஏன் அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். எனக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரே சரி, எப்படி சுவரெல்லாம் உடைச்சிட்டு இந்த அம்மா உள்ள வருது அப்படின்னு. பாத்தீங்களா? நீங்க இந்த கட்டளையை கீழ்ப்படிஞ்ச உடனே ஆசீர்வாதம் டபக்குன்னு உள்ள வந்துருவாங்க. பிளெஸிங்ஸ் ரிசீவ் பண்றதுக்கான வழி என்னன்னா, கர்த்தர் சொல்றது கீழ்ப்படி. நீங்க அப்படி ஆண்டவர் சொல்ல, நீ முதல்ல முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, மறக்கப்பட வேண்டியவைகள் மறக்கப்பட்டாக வேண்டும். நீங்க உடனே சொல்வீங்க, என்னால் மறக்க முடியல. ஸ்டாண்டர்டா ஒரு ஆன்சர் இருக்கும், என்னால் மறக்க முடியல, அதை என்னால் மறக்க முடியாது, அந்த வார்த்தை என்னால் மறக்க முடியாது, அவங்க செஞ்சதை என்னால் மறக்க முடியாது, அதை நான் மறக்க மாட்டேன். சரி, நீங்க மறக்காதீங்க, அது வரைக்கும் புதுசு வராது. பழையன கழிதால் தான் புதியன புக முடியும். பழையசையும் புதுசையும் ஒரே இடத்துல வச்சு, அதான் பழைய துணியோடு புதிய துணியை, கிழிஞ்ச பழைய துணியோடு புதிய துணியை தைக்கிறது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா என்ன பண்ணும், இந்த பழைய துணி புதுசையும் கிழிச்சிரும். அதனால பழசையெல்லாம் நம்ம தூக்கி எறியணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? போன வருஷம் நடந்த பிரச்சனை இன்னும் தூக்கி வச்சு, இன்னும் முறுக்கி, இன்னும் வைராக்கியம் பாராட்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்ல, நீ அதை இன்றைக்கு விட்டே ஆகணும். அல்லேலூயா, ஆமென். இந்த ஜீசஸ் ரெடிம்ஸ்ல ஒரு சாங் வரும். நான் ஒரு டைம்ல ஒரு குறிப்பிட்ட நபரையோ அவர்கள் செய்த கிரியைகளோ நான் மன்னிக்க முடியாம வேதனைப்பட்ட போது அந்த பாட்டை நான் கேட்டேன். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். அப்படி ஒரு பாட்டு. அந்த அம்மா அழுது பாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அதை பார்த்து கேட்டு அழுதேன். ஏன்னா கர்த்தர் என்னை மன்னிக்க சொல்றாரு, என்ன மன்னிக்க முடியல, போராடுது என் மாம்சம். அப்ப ஆண்டவர் சொன்னா, நீ மன்னி. உண்மையாக சொல்லுவேன், தேவ சமூகத்துல கர்த்தர் மன்னிக்க அந்த கிருபையை கொடுத்து மன்னித்ததுக்கு அப்புறம் அடுத்த லெவல் கர்த்தர் என்னை கொண்டு போறதை பார்த்து. சில நேரத்தில் சில விஷயங்களை நீங்க விடணும். யூ ஹேவ் டு லெட் இட் கோ. அப்படியே என்ன, அதை விட்டுரு. அதை நீங்க விட்டாதான் இன்னொன்னு பிடிச்சிக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் ஆகஸ்ட் மாதம் எனக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போறார். புதிய காரியத்தை பெறுவதற்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா? விட வேண்டியவைகளை விட போறோம். தூக்கி எறிய வேண்டியவைகளை தூக்கி எறிய போறோம். குப்பைகளை தூக்கி எறிய போறோம். கந்தைகளை தூக்கி எறிய போறோம். அது நமக்கு வலிச்சிச்சு தான், ஆனா பரவாயில்ல. காலையில கூட இந்த வார்த்தையை நான் சொன்னேன், என்னோட கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளாமா? ஆதியாகம புத்தகத்துல. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிற, தேங்க்யூ அப்பா, மன்னியுங்கள் என்று சொன்னவரே, மன்னிக்கும் இதயம் தாரும். ஓகே, 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், 41-51. நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 41-51 எடுத்தவங்க வாசிக்கலாமா? யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, நான் மறந்துட்டேன்னு அவர் சொல்லல, நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார்னு சொல்றார்.
என்னால் முடியாது, என்னால் முடியாது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் இடம் கொடுக்க நம்மளால் ஒன்று முடியல அப்படின்னா உடனே நம்ம ஒரு உதவி கூப்பிட்றோமா கூப்பிடலையா? தூக்கி பார்க்குறோம், சிலிண்டர் தூக்க முடியல, உடனே நம்ம வீட்டில் இருக்கிற மகனையோ கணவரையோ வாங்க வாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு எப்படி கூப்பிடுறோமோ அப்படிதான். உங்களால் மறக்க முடியல, மன்னிக்க முடியல, அந்த 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 பிரச்சனையை தாண்டி வெளியே வர முடியல, அதுலேயே உங்கள் மனம் சுற்றிட்டே இருக்கு. இட்ஸ் ஓகே, உதவி கேளுங்க. ஏன் தெரியுமா? அங்கே வசனம் சொல்லுது, யோசேப்பாலே முடியல தான். யோசேப்பா கர்த்தர் மறக்கும்படி எனக்கு பண்ணினார், அவர் அதை செய்தார், என்னால் செய்ய முடியாததை அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? என் இயலாமையில் நீர் செயல்படுவி. என்னால் அடுத்த லைன் பாட முடியல, தொண்டை வலிக்குது. ஆமா, எப்படி? நம்ம இயலாமையில் அவர் செயல்படுவார், அவர் கரம் நம்மை விலகாது இருக்கும். நம்மளால முடியலையா? உடனே அப்பா உங்க வசனம் சொல்லுது, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு அவர்களை மன்னிக்கவும், இல்லை அந்த சூழலை நான் மறக்கவும், அந்த காரியத்தை நான் மறக்கவும் நீங்க எனக்கு பண்ணுங்க. அப்ப நீங்க வாசிங்க, மூத்த மகனுக்கு மனாசேன்னு பெயரிட்டார். மனாசே பிறந்தாத்தான் அதுக்கப்புறமா யார் பிறக்க முடியும்னா, அடுத்த வசனம் வாசிச்சோன்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுகவும் பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம். இவங்க எப்போ பிறந்தாங்க தெரியுமா? இந்த 2 பிள்ளைகளும் இந்த பரிபூர்ண ஆண்டுன்னு 7 ஆண்டு இருந்ததுல, அந்த பரிபூர்ண ஆண்டுல பிறந்தவங்க. ஆமா, முதல்ல மனாசே வெளிப்பட்டாதான் எப்ராயிம் வெளிப்பட முடியும். சொல்லுங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மனாசே வெளிப்பட்டாதான். சத்தமா சொல்லுங்க, மனாசே வெளிப்பட்டாதான் எப்ராயிம் வெளிப்பட முடியும். முந்தினவைகளை மறந்து பூர்வமானவைகளை நீங்க மறந்தாதான் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் மனாசே வெளியே வரணும். என்ன? மறக்க பண்ணினார். நீங்க மறந்துடுங்க, விட்டுருங்க, நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவேன்னு இந்த மாதம் வாக்கு பண்ணுகிறார். பெருக்கம் வேணும்னா விட்டு கொடுக்குறவங்களுக்கு பெருக்கும். பைபிள்ல பார்த்துருக்கீங்களா? ஈசாக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சும்மா தான் இருப்பார், ஆனால் சண்டைக்கு அவர்கிட்ட வருவாங்க. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், உங்களுக்கு அப்படி அனுபவம் இருக்கான்னு தெரில. இங்கே இருக்கவங்க நம்ம சும்மா தான் இருப்போம், ஆனால் அவங்க நம்ம கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. நம்ம அமைதியாக தான் இருப்போம், என்னமோ தெரியல, அவங்களுக்கு நம்மளை பார்த்தா பிடிக்காது. நம்ம அவங்கள விரோதிக்கல, நம்ம அவங்கள வெறுக்கல, நம்ம அவங்கள எதிரியாக பார்க்கல, ஆனால் அவங்க நம்மளை எதிரியாக பார்க்குவாங்க. அவங்க நமக்கு விரோதமாக செய்வாங்க, நமக்கு விரோதமாக அவங்க ஏதாவது செயல்படுவாங்க, பேசுவாங்க. நம்ம யோசிப்போம், நம்ம அவங்களுக்கு எதுவுமே பண்ணது இல்லையே, அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லையே, ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஈசாக்குக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஈசாக்கு தன் தகப்பன் முற்பிதா வெட்டி தூர்த்து போட்ட தடவை மறுவன் தோன்றார், சண்டைக்கு வராங்க. உடனே ஈசாக்கு என்ன செய்யறாரு? ஈசாக்கு ஏசேக்கு அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். ஏசேக்குன்னு பேர் வச்ச உடனே அடுத்து தோன்றாரு, அப்பயும் சண்டைக்கு வராங்க. நீங்க சும்மா இருந்தால் சண்டைக்கு வரமாட்டாங்க, நீங்க ஏதாவது பண்ணாதான் உங்களுக்கு பிரச்சனை. பார்த்துருக்கீங்களா? சம்டைம்ஸ் யோசிப்பேன், நம்மளையே சும்மா இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படின்னு யோசிச்சா, நீங்க சும்மா இருக்கணும், அதுதான் பிசாசுக்கு விருப்பம். நீங்க கர்த்தருக்காக ஒன்று பண்ணிடவே கூடாது. சும்மா இருக்கிறவங்களை பத்தி பிசாசுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க ஏதாவது செய்யணும். ஜெபிக்கிறவங்க மேல பிசாசுக்கு கோவம் வரும். படுத்து தூங்குறவங்கள பிசாசு டிஸ்டர்பே பண்ண மாட்டான். நல்லா தூங்கு தம்பின்னு இன்னும் கொஞ்சம் தூங்க வைப்பான். எழுந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் போராட்டம் வருது. அல்லேலூயா. ஈசாக்கே உனக்கு என்ன எல்லாம் இருக்குல்ல, அமைதியா இரு அப்படின்னு இல்லாம துறவை தோண்ட நினைக்கிறவனுக்கு பிரச்சனை. ஏசேக்கு சித்துனா. அப்ப வசனம் சொல்லுது, ஈசாக்கு அவர்களோடு வாக்குவாதம் பண்ணல. சரி போ, சரி எடுத்துட்டு போ, உனக்கு அதானே வேணும். வசனம் சொல்லுது அடுத்த வசனத்துல, கர்த்தர் என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி. அப்படிதானே வசனம் இருக்கு. என்னை பெருக பண்ணினார், பெருக பண்ணுவார். ஏசேக்கு சித்னா 2 இடத்திலும் பிரச்சனை தான். ஆனா கர்த்தர் பெருக்கத்துக்கு போனா இதை நீங்க விடணும். ஏசேக்க பிடிச்சிட்டே இருந்தா பெயர் சபா வராது. ஆமென். ரெகபோத் வராது. எது வராது? ரெகபோத்தும் வராது, பெயர் சபம் வராது. ஏசேக்க பிடிச்சி, அவங்களுக்கும் ஏசேக்கு வேணும், உங்களுக்கும் ஏசேக்கு வேணும். விட்டுருங்க, அதை வச்சுக்கோ. சித்துனா அதையும் வச்சுக்கோ. பெயர் சபா, பெயர் சபாவை விட பெரிய ரெகபோத்தை விட பெரிய பெயர் சபா கர்த்தர் உங்களுக்கு தருவார். தெளிவாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுறார். இது ஒரு திட்ட தெளிவான கர்த்தருடைய வார்த்தை. விட்டுட்டு கிளம்புவோம்,
கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். சம்திங் நியூ ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும். என்னன்னா, நான் விட வேண்டியது. வாக்குவாதம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சில சூழல்களை மறந்துடுங்க. இதை நீங்கள் பிடிச்சு வச்சுட்டே இருக்க வரைக்கும் கர்த்தர் கொடுக்கறத உங்களால் பிடிக்க முடியாது. கர்த்தரும் கொடுக்கிறார், உங்களுக்கும் பிடிக்கணும். ஆனால் இதை பிடிச்சிருக்க வரையும் அதை பிடிக்க முடியாது. அதை பிடிக்கணும்னா இதை விடணும். அல்லேலூயா. பவுல் ரொம்ப அழகா சொல்றார், என்னை அவர் எதற்காய் பிடித்தாரோ அதை பிடிக்கும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன். அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முந்தைய வசனம் என்ன தெரியுமா? பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நோக்கிறேன். You want to go forward, you have to forget what is there behind. You want something new from God. புதுசா ஏதாவது கர்த்தரிடத்துல வேணுமா? பழச மறக்கணும். பெயர் சபா வேணுமா? ஏசேக்கு சித்தனாவை விடணும். கடந்து போகணுமா? வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு ஆசை, வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு நல்லா இருக்கும்னு ஆசை. நான் போக மாட்டேன் இந்திய தேசத்தை விட்டு, எனக்கு இந்தியா பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்க முடியும். லீவ் இந்தியா, தென் ஒன்லி அங்கே போக முடியும். விட்டு போகணும். விடும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போய் சேர வேண்டிய டெஸ்டினி பெருசு. அதை நோக்கி பயணம் செய்யணும். அல்லேலூயா. இதை பார்க்கும்போது நம்ம இதிலே தோண்டியே சுற்றிட்டு இருக்கோம். பிசாசு அப்படிதான் ஒரு வட்டத்தை. இந்த எலியுடைய கூடுகள் எல்லாம் நம்ம ஊரில் எலி வளர்க்க மாட்டோம், வெளிநாடுகளில் எலி வளர்ப்பாங்க. நம்ம ஊர் எலி மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் பார்க்கவே அழகாக ரேபிட் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன பேர்? இந்த கினி பிக்னு நினைக்கிறேன். அது எலி மாதிரியே இருக்கும், ஆனால் அது பிக்கா என்னன்னு புரியல எனக்கு அந்த கான்செப்ட். பட் அதை அதுக்கு நடுவில் அந்த கூண்டுக்குள்ளே ஒரு வட்டமாக ஒரு வீல் மாதிரி வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணும் தெரியுமா? ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அது நினைக்கும் நம்ம எங்கேயோ எத்தனையோ கிலோமீட்டர் ஓடுறோன்னு. அது மனசு நினைக்கும், ஓடுறா இந்த கூட்டை விட்டு ஓட போகிறோம், தப்பிச்சிடும் நினச்சிட்டு நின்று பார்த்துச்சுன்னா அதே கூண்டில் தான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேரை சில கூண்டுகளுக்குள்ள பிசாசு உட்கார வச்சு, ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஓடுறோம் அடைச்சு வச்சிருக்காங்க. பழைய நினைவுகள் அடைத்து வைத்திருக்கிறான். பழைய விஷயங்கள்ல உங்களை கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறான். சுத்தி 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 அதுல வரீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறார். வெளியே வா, உன்னை விடுதலையாக்குறார். அல்லேலூயா. அந்த கூண்டுக்குள்ளே இருந்தா நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், நேரத்துக்கு தண்ணி கிடைக்கும். வெளியே வந்தால் யார் சோறு போடுவா? இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்ன தெரியுமா? கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது. பழகிட்டு இருப்பாங்க. இதுல இது பழக்கப்பட்ட ஒரு விஷயம். இங்க நமக்கு எல்லாம் கிடைக்குது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க. கர்த்தர் யாரோட பேசுறாருன்னு எனக்கு தெரியல. இது கம்ஃபர்ட்டா இருக்கு, இது நல்லா இருக்கு. இல்ல கூண்டுக்குள்ளே ஓடுற ஆயத்தம். வாழ்க்கை முழுசும் கூண்டுக்குள்ள ஓடணுமா? இல்லை. போராடி ஜெயிக்கிறதுல ஒரு கெத்து இருக்கு பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம யாரோ ஒருத்தர் வின் பண்ணிட்டு அவங்களே எடுத்துட்டு வந்து கிரீடத்தை நம்ம தலையில வச்சா கூட அதை தைரியமா போட்டு போஸ்ட் கொடுப்பீங்களா? இல்லை. அந்த கெத்து இருக்காது. அது அவங்க ஜெயிச்சது ஏதோ கர்ட்டசிக்காக நம்ம தலையில வச்சாங்க அப்படி இருக்கும். அதை சும்மா ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்துக்கலாம். ஆனால் நானே உழைத்து, நானே காலையில் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணி, நானே அதிகாலையில் போராடி, என்னுடைய சரீரத்தை சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு, சாப்பிடக்கூடாது சாப்பிடாம இருந்து, நான் முயற்சி செய்து பிரயாசப்பட்டு ஒன்றை ஜெயிக்கும் போது, அல்லேலூயா, அப்போ அந்த கிரீடத்தை போட்டு நம்ம நிற்கும் போது ஒரு கெத்து இருக்கு பாருங்க. ஏன் போராட பயப்படுறீங்க? வெளியே வந்தா போராடணும். நிறைய பேர் ஜெபிக்காததுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஜெபிச்சா பிரச்சனை வருது. ஐயா, ஜெபிக்காம இருந்தா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா? ஜெபிக்காம இருக்கிற ஒரு நிலையை சொல்றேன். என்ன தெரியுமா? நீங்க ஜெபிக்காமே இருந்தீங்கன்னா ரெண்டு தாங்க, ஜெபிக்கிறவனு ஜெபிக்காத வித்தியாசத்தை சொல்றேன். சத்துரு எவனை விழுங்கலாமோ அப்படின்னு வசனம் இருக்கு. எப்படி இருக்கு? எவனை கடிக்கலாமோ, எவனை பீறலாமோன்னு இல்லை. இந்த ஜெபிக்காதவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நம்ம ஜெபிக்காம இருந்தா என்ன பிரச்சனை, ஜெபிச்சாதானே பிரச்சனை வருது, அதனால நம்ம ஜெபிக்காமே இருப்போம் அப்படின்னு ஜாலியா இருப்பாங்க. கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி கூட. அதை ஒருத்தர் நல்லா குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தாராம். நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும் கேரளாவும் இல்லை, ஆனால் இங்கெல்லாம் பெரிய பெரிய பாம்புகள் இல்லை. ஆனால் அங்கே இருந்திருக்கு போல, ஏதோ ஒரு இருக்கா இங்கேயும். சரி, இவர் நல்லா குடிச்சிட்டு அப்படியே என்ன விழுந்து கிடந்திருக்கார். குடிச்சிட்டு விழுந்து கிடந்தவர் அந்த பக்கமாக ஒரு மலைப்பாம்பு போயிருக்கு. அது சும்மா நைட்டில் வாக்கிங் போயிருந்திருக்கும் போல. இந்த பக்கம் பார்த்தா ஃபுல் கிரில் படுத்திருக்கு. இதை பார்த்த உடனே அந்த மலைப்பாம்பு வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கு, விழுங்குது. இவர் எங்க இருக்காரு? இவர் தான் போதையில் இருக்காரு.
அப்படியே விழுங்கும் போது சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு போயிட்டு இருந்திருப்பார். எல்லாம் விழுங்கி முடிச்சு கண்ணை தொடர்ந்து முட்டுனா ஒண்ணுமே இருக்காது. ஜப இன்மை இதுதான் விளைவு. ஆனா அதுவே நீங்க விழித்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜபத்துல அந்த பாம்பை நீங்க பார்த்துருவீங்க. அந்த பாம்பு உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போராடணும், ஃபைட் பண்ணணும் அந்த பாம்போட. ஆனா என்ன தெரியுமா, இந்த ஜபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ், ஜெயம் தான் உன் முடிவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த கூண்டு நல்லா இருக்கு, கரெக்ட் டைம் சாப்பாடு வந்துடுது, தண்ணி வந்துடுது, அதுக்குள்ளவே இருக்கிறது இல்ல. எழும்பு, போராடு. சீயோன் குமாரத்திய போரடி, போரடி. உனக்குள் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் சும்மா அப்படியே இலை பார்ந்து இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு போகவா? உண்மையில் கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பு ஜஸ்ட் ஒரு வட்டத்துக்குள்ள ஓடி 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 முடிக்கவா? கம் அவுட். அதுல போராட்டம் இருக்கும், அதுல சில காயங்கள் ஏற்படலாம், அதுல நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கலாம், அதுல பயம் இருக்கும், திகில் இருக்கும், ஆனா முடிவுல ஜெயம் இருக்கும். ஹல்லேலூயா. உங்க அம்மா தான் கிளாஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்க. உங்க மம்மி சொல்றாங்க என்ன வேணாலும் எழுது, நான் உன்னை பாஸ் பண்ணிடுவேன்னு சொன்னா எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க எப்படி போவீங்க? என்ன வேணா எழுதுறேன், ஏன்னா எனக்கு தெரியும் எங்க அம்மா என்னை பாஸ் பண்ணிடுவாங்க. அதான் ஏசப்பா உங்களுக்கு சொல்றார், உங்களுக்கு சொல்ற அந்த வார்த்தை அதுதான். ஜெயம் கர்த்தர் கொடுத்துட்டார். ஜெயம் என்பது கொடுக்கப்பட்டது. சும்மா நீங்க போராடினா போதும், சும்மா அப்படி கல்லை இப்படி தூக்கி எறிஞ்சா போதும். கோலியாத்தை கர்த்தர் தான் அடிக்கிறாரு. ஆனா நீங்க சும்மா இங்கிருந்து எல்லாரும் பார்க்கும்போது நீங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கணும் இல்ல? அதுக்காக மோசே கோல் எடுத்து அடிச்ச உடனே செங்கடல் பிளந்த மாதிரி இருக்கு. ஆனா மோசே அடிச்சதுனால பிளந்துச்சா? வசனம் சொல்லுது காற்று ராம் முழுவதும் வீசி பிளந்துச்சு. ஆனா மனுஷருடைய பார்வைக்கு எப்படி இருந்தது? பா, மோசேவால செங்கடலை புழக்க முடியும் இருந்துச்சு. நீங்க ஒன்றும் செய்ய போறதில்ல, சும்மா கையை நீட்டுங்க, சும்மா கல்லை விட்டு எறிங்க. நம்மால ஒண்ணும் முடியாது. செயல்படும் போது கர்த்தர் பின்னணியில் இருந்து செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறக்க வேண்டியவைகளை மறந்து, விட வேண்டியவைகளை விட்டு, தொடர வேண்டியவைகளை. ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நோக்கியே. சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நோக்கியே. என்னை அவர் எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்திட ஓடுகிறேன். சொல்லுங்க, என்னை அவர் எதற்காய் பிடித்தாரோ அதை நான் பிடித்திட ஓடுகிறேன். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பிடிச்ச நோக்கம் ரொம்ப பெருசு. உங்களை கர்த்தர் ரட்சித்த நோக்கம் மிகவும் பெரியது. இந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தா இந்த எல்லைகள் இருக்கவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தா ஐயோ சொன்னா கோச்சிப்பாங்களோ, இயேசுவை பத்தி சொன்னா, ஞானஸ்தானத்தை பத்தி சொன்னா, அபிஷேகத்தை பத்தி சொன்னா கோச்சிப்பாங்களோ, பேசாம போயிடுவாங்களோ, அந்த மீன் குழம்பு அக்கா கொடுக்குமே அதை கொடுக்காம விட்டுருமோ, செஞ்ச உடனே ஒரு கிண்ணத்துல ஊத்திட்டு வந்து அக்கா கொடுக்குமே அந்த அக்காவுக்கு சுவிசேஷம் சொன்னா மீன் குழம்பு கிடைக்காம போயிருமோ? அப்படியா? ஐயா, கழுத்துல கத்திய வச்சு இயேசு மறுதலின்னு சொல்லும் போது கூட இயேசுக்காக சாகுறேன்னு செத்தவங்கல்ல கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசாம போயிருவாங்க, அந்த உறவு போயிரும். இயேசுவை பற்றி எப்படி அறிவிக்கிறது? ஒரு இடத்துல இருந்து ஜெபிச்சா ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு, ஆனா ஜெபிச்சு கொண்டே இருந்தா எப்படி? யார் சொல்றது? அறிவிக்கப்படாவிட்டால், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? இந்த எல்லைகளுக்கு இயேசு அறிவிக்கிறது யாரு? கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்காந்து நம்ம கர்த்தர் கொடுத்தா வந்துருது, வீட்டுக்கு டேபிள்ல சாப்பாடு வந்துருது, வீடுகளை சுற்றி நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, நமக்கு சாப்பாடு இருக்கு, நமக்கு எல்லாம் இருக்கு, எவ்ரிதிங் we have. இதுவா வாழ்க்கை? இதற்காகவா கர்த்தர் என்னை பிடித்தார்? இதுதானே உலகத்தாரும் வாழ்றாங்க, இப்படித்தானே உலகத்தாரும் வாழ்றாங்க. அவர்களைப் போல வாழவா கர்த்தர் என்னை அபிஷேகித்தார்? ஹல்லேலூயா. அறிவிக்கப்படாத இடங்களுக்கு அறிவிக்கப்படுவதற்கு கர்த்தர் என்னை கொண்டு போகட்டுமே. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வரணும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். புதிய காரியத்தை செய்ய போறார். ஆனா அந்த புதிய காரியம் செய்யப்படணும்னா பழையவர்கள் மறக்கப்படணும்.
இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய போறார். உங்களால் அது முடியாது, என்னால் அது முடியாது. பிரசங்கிக்கிற என்னால் முடியுமா? உனக்கு அந்த பவர் இருக்கா? உனக்கு விரோதமாக செய்தவங்க பேசினவங்களை மன்னிக்கிற பவர் என்கிட்ட இருக்கா? அந்த பவர் என்கிட்ட இல்லை. நானும் உங்களை போல மனுஷன் தான், என்னாலே முடியாது தான், எனக்கும் வலிக்குது. ஆனால் அந்த வலிகளின் நடுவில் ஒத்தாசையை கேட்குறேன், அப்பா உதவி செய்யுங்க. ஆமாம், அந்த துரோகத்தை என்னால் மறக்க முடியல, ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. நான் உமக்கு துரோகம் செய்யும் பொழுது மனப்பூர்வமாக என்னை மன்னித்து பாவம் செய்யாத ஒரு மகளை போல என்னை பார்த்த முடிய கண்கள் எனக்கு பொருத்தப்படட்டும். நீங்க எப்படி நான் தப்பு பண்ணேன், ஆனா அந்த தப்பு நான் செய்யாதவளை போல என்ன பாக்குறீங்களே. அல்லேலூயா. அப்படியெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு, அப்படி நானும் உங்களை பார்க்கணும். ஆமா, ஒரு காலத்து தப்பு, நிறைய பெற்றோர்கள் செய்யற தப்பு என்ன தெரியுமா? ஒரு பிள்ளை ஒரு முறை தப்பு செஞ்சுச்சுன்னா அந்த ஒரு தப்பு அவங்க வாழ்நாள் முழுசும் சொல்லி காமிக்கிறது. அதை சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துறது. அந்த பிள்ளை மறுபடியும் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நீ அப்படி பண்ணவதானே, நீ அப்படி பண்ணையான்னு சந்தேகப்படுறது. அப்படி மட்டும் கர்த்தர் மனசுல வச்சு உங்ககிட்ட கணக்கு கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்க நம்ம எங்க போயிருக்க முடியுங்க? அதை அவங்க செய்யாதது போலவே அந்த பிள்ளைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்யட்டும். அல்லேலூயா. அப்படி நீங்க செய்து பாருங்க, இயேசுவினுடைய முக பிரகாசம் உங்களுக்குள்ள உதிக்கிறத நீங்க உணர முடியும். எடுத்துக்கொள்ளாம 43 நம்ம முடிப்போம். அந்த வசனத்தை முழுமையா படிச்சுட்டு முடிச்சிடலாம். வாசிப்போமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழிகளையும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து இதை கண்டிப்பா வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம் உங்களோடு இந்த மாதத்துக்கு. உங்களுக்கு இது ஒரு காமன் வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பொதுவான வார்த்தை. ஆனா இதை நீங்க போய் வீட்டில் படிக்கும் போது உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான வார்த்தை அதுல இருந்து வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரால வனாந்தரத்துல வழிகளை உண்டாக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். எழுந்து நின்று என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரால முடியும். உங்க ஆண்டவர் யார்? உங்களுக்கு எப்படி தன்னை இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? அவர் அறிமுகப்படுத்தின விதத்தை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்களை மூடி. முக்கியமான நேரம் இது. பிரசங்கத்தை கேட்கிற நேரத்தை விட இந்த ஜெபிக்கிற நேரம்ன்றது ரொம்ப முக்கியமான நேரம். எவ்வளோ நேரம் சமைச்சாலும் இந்த சாப்பிட்ற நேரம் முக்கியமானது. அந்த மாதிரி இந்த கடைசி ஜெபம் என்பது முக்கியமான நேரம். ஆனா பலர் இந்த ஜெபத்தில் எழுப்பி கிளம்பிடுவாங்க, சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடாம கிளம்பிடுவாங்க. அப்பதான் பை எடுத்துட்டு ஓடுவாங்க, அந்த 5 நிமிஷத்துல ஏதோ சாதிக்கிற மாதிரி. ஆனா இங்க ஒருத்தர் கூட நீங்க போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ நேரம் குக்கிங் நடந்துச்சு, இப்பதான் சர்விங், இப்பதான் சாப்பிட போறீங்க. கண்களை மூடுங்க. இப்ப நீங்க அப்பாவோட பேச போறீங்க. உங்க வாழ்க்கையோடு இந்த வார்த்தைகளை ஒப்புமையப்படுத்தி ஸ்பீக் டு தி லார்ட். உங்க கூட ஆண்டவர் எதை பேசினாரோ அதை ஜெபமாக்குங்க. குறிப்பிட்ட ஒரு வார்த்தை உங்க இருதயத்துல பேசப்பட்டுச்சு, அதை சொல்லும் போது உங்க கண்கள் கலங்குச்சு. அந்த வார்த்தை உங்களுக்கு நேரா வரும்போது உங்க மனசு சொல்லுச்சு, இது உனக்கு தான், இது உனக்கு தான் சொல்லுச்சு, இது நீதான் சொல்லுச்சு. அந்த வார்த்தையை இப்ப நீங்க ஜெபமாய் மாற்ற போறீங்க. நீங்க உங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. உங்க சூழலை அறிந்து நீங்க அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? அந்த கேள்வியை கர்த்தர் கேட்கும் போது எப்படி கேட்கிறார்னா, எகிப்தியனை நடத்தி வந்தவர் உன்னை நடத்த மாட்டாரா? உன் முற்பிதாக்களுக்கு செய்தவர் உனக்கு செய்ய மாட்டாரா? அறியீர்களா? மறந்துட்டீங்களா? நான் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை மறந்து விட்டீர்களா? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, மறந்து விட்டீர்களா? வலிய தண்ணீர்களின் நடுவில் நான் பாதையை உண்டாக்கினதை மறந்தீர்களா? சமுத்திரத்தின் நடுவில் வழியை திறந்தேனே, அதை மறந்தீர்களா? ரதங்களையும் குதிரைகளையும் ஒரு திரி அணைப்பதை போல அணைத்தேனே, அதை மறந்தீர்களா? மறக்கலப்பா. சொல்லுங்க, இதெல்லாம் உமக்கு அற்ப காரியம்ப்பா. இவ்வளோ மகத்துவமானவைகளை செய்த உமக்கு இது அற்ப காரியம்ப்பா. அறிக்கை செய்யுங்க, என் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு அற்ப காரியம்ப்பா. எத்தனை பெரிய ரதங்களை ஒரு திரியை போல அணைச்சிங்க, இதெல்லாம் உங்களுக்கு அற்ப காரியம். நான் நம்புறேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா. நீர் யார் என்பதை அறிந்து கொள்றேன்ப்பா. அறியீர்களா? தேவ ஜனமே அறியீர்களா? அறியீர்களா?
நீ கபாத அறிந்து கொள். உன் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள். உன் கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள். நீ கபாத ரலிதரோ நிமாசே ஃபலதுரே நீ கரதுரே ரதரோ உமாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லப்பா. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. கைகளை உயர்த்தி பாடலாமா? உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட கைகளை உயர்த்தி சொல்லு. உம்மால கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத பாட 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 முடியாதவைகள் சாத்தியமாகிறது. செங்கடல்கள் பிளக்கிறது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிறது. பிரச்சனைகள் மாறுகிறது. வியாதிகள் சுகமாகிறது. முடியாது கூடாது ஆகாது என்று சொல்லப்பட்டவைகளை கர்த்தர் செய்து முடிக்கிறார். கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. வருத்தத்தோடு காத்திருக்கலப்பா. ஆயத்தத்தோடு எதிர்பார்க்கிறேன். வருத்தத்தோடு காத்திருக்கிறது முடிந்து ஆயத்தத்தோடு எதிர்பார்க்கிறேன். உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. சோர்வுகள் மாறுகிறது. பயம் நீங்கிறது. சந்தேகம் விலகுது. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? சொல்லுகிறவர் யார்? வானங்களை விரித்தவர். உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை.
தட்டி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகள்ல பேசி மாலை குடும்பா வனாந்தரத்தில் வழிகளை உண்டாக்குவீர், வலிய தண்ணீர்களின் நடுவில் பாதையை உண்டாக்குவீர், சமுத்திரத்தில் வழிகளை உண்டாக்குவீர், புறப்பட பண்ணினவர் அழிப்பீர், ஒரு திரி அணைவது போல பிரச்சனைகளை முடிப்பீர், ஒரு திரி அணைவது போல, ஒரு திரியை அணைப்பது போல, ஒரு திரியை அணைப்பது போல கர்த்தர் அணைக்கிறார். கர்த்தாவே உமக்கு நாங்க நன்றி சொல்றோம், மனதார நன்றி சொல்றோம், மனப்பூர்வமா நன்றி சொல்றோம். நீர் பேசுகிறவர் மாத்திரமல்ல, நீர் செயல்படுகிறவர். நீர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, நீர் நிறைவேற்றி முடிப்பவர். நீர் வசனிக்கிறவர் மாத்திரமல்ல, நீர் விளையச் செய்கிறவர். உம்மால முடியும்பா. நீர் சொன்னதை நம்புகிறேன். சொன்னவர் யார் என்பதை அறிந்து கொண்டேன். புதிய காரியத்தை தோன்ற பண்ணுகிறதற்காக நன்றி. புதிய பாதை, புதிய வழிகள், புதிய காரியம், புதிய எல்லைகள், புதிய வாசல்கள், புதிய realm, new realm, new territory, new doors. புதிதாக்குகிறீர். நீர் சகலத்தையும் புதிதாக்குகிறீர். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நான் விட வேண்டியது, நான் மறக்க வேண்டியது, நான் துரத்த வேண்டியது, எதையெல்லாம் நான் செய்ய வேண்டுமோ பின்னானவைகளை மறக்க எனக்கு உதவி செய். என் தகப்பன் வீட்டின் காயங்களை மறக்க எனக்கு உதவி செய். எனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட விரோதங்களை மறக்க நீர் எனக்கு உதவி செய். மனாசே வெளிப்பட்டால் எப்பிராயிம் வருவான், மறந்தால் பெருக்கம் உண்டாகும். கர்த்தர் அப்படி செய்து முடிய பிள்ளைகளை ஆசீர்வதி. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் உம்முடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். மெல்கிசேதேக் ஊழியத்தையும் இந்த ஊழியத்தை சார்ந்து நடக்கிற அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தை, இந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தார், அதை கணக்கில் வைத்து பிரதிபலன் தருகிற தேவனீர். தேவனுக்காக இவர்கள் படுகிற பிரயாசத்திற்குரிய பலன் இவர்கள் உச்சந்தலையின் மேல் இறங்கட்டும். இங்கு வந்து நேரத்தை செலவிட்டு தேவனுடைய பாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நேராக அவர்கள் திரும்பி போகும்பொழுது வெறுங்கையாய் அல்ல, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தையும் கர்த்தர் கொடுத்த நன்மைகளையும் சுமந்தவர்களாய் திரும்பி போவார்களாக. அழுது கொண்டு வந்தவர்கள் ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டு போகட்டும். கர்த்தர் எங்களை நடத்துங்கப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா?